ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாருவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் அதாவது தாலி செய்கிற ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குது. அதே நாளில் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா, பார்வதி, மகளிங்க இவங்க 3 பேருமே திட்டத்தை போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா அதை விட பெஸ்ட்டான ஒரு திட்டத்தை அவங்க போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை ஃபோன் வரவும் அப்போ ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியே வராங்க. அப்போ பார்க்கும்போது 2 பேரும் அவங்கள தூக்கிட்டு போயிருந்தாங்க. இதை பார்வதி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, மாப்பிள்ளையை யாரோ தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க பத்மாட்டையும் அவங்க மகளிங்கும் தனியாக அழைச்சிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாப்பிள்ளை. அப்போ அந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு, அதாவது என்ன இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க, வேறு யாரும் கிடையாது, இது புவனேஸ்வரி தான் என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஐயோ என்னை உயிரோடய விடமாட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. இதை கிட்டதுமே மகாலிங்கத்துக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ பத்மாவும் பார்வதி சொல்கிறாங்க, என்னங்க அவங்க தானே அந்த திட்டத்தையே போட்டு கொடுத்தாங்க, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு. அப்படி இருக்கும்போது அவங்களும் எதுக்காக அந்த மாப்பிள்ளையை தூக்கிட்டு போனாங்க, இந்த மாப்பிள்ளை இருந்தால் மட்டும்தானே இப்போ இந்த கல்யாணத்தை நடத்த முடியும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இப்போ அண்ணன் வேற மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா, பார்வதி, மகாலிங்க 3 பேரும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அந்த புவனேஸ்வரி வேற ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டா போலுக்கு, அதனால தான் நம்மளெல்லாம் ஏமாத்தி இருக்கிறா. என்ன சம்பந்தி, நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு, புவனேஸ்வரி தான் இந்த திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கா, அப்படி இருக்கும்போது அவள் எதுக்காக மாப்பிள்ளையை தூக்கிட்டு போனால் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பத்மா சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம கல்யாணத்தையே வச்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் இன்றைக்கே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணணும், இந்த மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணினீங்க, அதுவும் புவனேஸ்வரி சொன்னான்னு சொன்னீங்க, ஆனால் புவனேஸ்வரி நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டா பாருங்க, இப்போ அவள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுனா, அதான் அவரே மாப்பிள்ளையே சொன்னாம்ல, ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாருன்னு, எங்கள் அண்ணனை பழி வாங்குறதுக்காக என் பையனோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணுறாள் அப்படின்னு பத்மா கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, என்ன சம்பந்தியமா, அதில் என் பொண்ணோட வாழ்க்கையும் தானே அடங்கியிருக்குது, எதுக்காக புவனேஸ்வரி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா ரகுராமோட அம்மா பத்மான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே பத்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இல்லை மாப்பிள்ளைக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வந்தது, அதான் வாரண்டு போயிருக்கிறாரு, வந்துருவாருமா, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்படியா, சரி நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா மகாலிங்கத்திட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு சம்மந்தி அப்படிங்கவும் அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, சரி நான் புவனேஸ்வரி போய் பார்த்துட்டு வரேன், எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு தெரியல, நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த விஷயத்த சாருக்கிட்ட சொல்கிறாங்க. சாருக்கு இது கேட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க, அந்த மாப்பிள்ளை வச்சு தானே எங்கள் 2 பேருக்கு கல்யாணத்தையும் நடத்தணும்னு நம்ம இன்னைக்கு திட்டத்தை போட்டு தந்தது புவனேஸ்வரி தானே, அப்படி இருக்கும்போது எதுக்காக மாப்பிள்ளையை தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கும்போது அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உங்கள் அப்பா புவனேஸ்வரி பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு, அவர் வந்ததுக்கு பிறகு தான் என்னென்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. இவங்க ரொம்பவே பதட்டத்தோடு இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா பார்த்தோம்னா கதிருக்கு அவங்க ஒளிஞ்சு நின்று ஃபோன் பேசுகிறாங்க. கதிர், நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் ரொம்ப சூப்பராக பக்காவாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க, மாயா இந்த திட்டத்தை எல்லாம் நீ தானே போட்டு கொடுத்த, உண்மையிலே சொல்லப்போனால் நீ சூப்பர் மாயா அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, இதோட விட்டுறக்கூடாது, இந்த விஷயத்தை வச்சு தான் புவனேஸ்வரியும் மகாலிங்கத்தையும் பிரிக்கணும், அவங்க 2 பேரையும் பிரித்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா, அடுத்து உன்னுடைய திட்டம் தான் என்ன அப்படிங்கும்போது உடனே மாயா சில விஷயத்த சொல்கிறாங்க. மாயா ரொம்ப சூப்பராக திட்டம் போட்டிருக்க மாயா, இப்படி மட்டும் நம்ம செய்துட்டோம் வச்சுக்கோங்க, அந்த புவனேஸ்வரியும் மகாலிங்கத்தையும் நிரந்தரமாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க புவனேஸ்வரி பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ புவனேஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மகாலிங்க இங்கே நிற்கிற, இன்னைக்கு சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம்லாச்சே, அதுக்குள்ளேயும் எல்லாம் முடிஞ்சிருச்சா, நல்லபடியா நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சா அப்படிங்கும்போது உடனே மகாலிங்க கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னது உன் பேச்சே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் என்னாச்சுன்னு என்னையே கேட்டுட்டு இருக்கிறீங்களா, என்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை நம்பி நான் பத்மா கிட்ட வர இந்த மாதிரிக்கு நான் பேசி வச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை பைத்தியமாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா என்ன அப்படிங்கவும் உடனே பசுபதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மகாலிங்கம், நீ வந்ததுலேருந்து என்ன சொல்கிறேன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சொல்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் பேச அப்படின்னு சொல்லவும் அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, மாப்பிள்ளையை தான் நீங்கள் தூக்கிட்டீங்களே, அப்புறமா எப்படி என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி பசுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க மகாலிங்கம் அப்படின்னு கேட்கும்
கேட்கும்போது ஆமாம் மாப்பிள்ளையை தான் நீங்கள் தூக்கிட்டீங்கல்ல, அப்புறமா எப்படி கல்யாணம் நடக்கும், எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சீங்க, என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு மாதிரிக்கு சொன்னீங்க, நீங்கள் வந்து ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறீங்க, உங்களை நம்பி தானே நான் பத்மாக்கிட்டையும் என் பொண்ணுக்கிட்டையும் இன்றைக்கி வந்து சீனுவுக்கு சாருக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சேன். ஆனால் இப்படி சொதப்பிட்டீங்களே, எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு மகாலிங்கம் கோவத்தோட புவனேஸ்வரி கிட்ட கேட்கவும், அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மகாலிங்கம், நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ண போகிறேன், உண்மையை சொல்ல போனால் நான் தானே அந்த பிளானே போட்டு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நான் இப்படி செய்வேனா என்ன அப்படின்னு சொல்லவும், அப்புறமா எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணினீங்க அப்படிங்கும்போது, நான் தான் தூக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மாப்பிள்ளையை தான் எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த மாப்பிள்ளை தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தான் அவனை மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கிறான். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா, என் பொண்ணுக்கும் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தேன். அதனால என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தா. ஆனால் உங்கள் சுயநலத்துக்காக என்ன இப்படி வழிகடாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க லிங்கம், நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் தான் வந்து உங்கள் மாப்பிள்ளையை தூக்கலன்னு சொல்கிறோம்ல, அப்புறமா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதில் வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவும் நடக்கலை, அந்த மாப்பிள்ளை எதுக்காக பொய் பேசணும், பொய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்படியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எனக்கு நம்ப முடியல, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கவும், அப்போ பசுபதி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. என்னம்மா என்ன நடந்திருக்கும், ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் என் பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடிட்டு இருக்காதீங்க. ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மகாலிங்க கோவத்தோட போகவும், அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து லிங்கத்தை கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்க லிங்கம், நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் நினைக்கிறது தான் கரெக்டு, நீங்கள் என் மாப்பிள்ளையை ஒழுங்கு மரியாதை விட்டுருங்க, அப்படின்னா தான் என் பொண்ணுக்கு இந்த கல்யாணமே நடக்கும். உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்து இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தேன் பார்த்தீங்களா, அதை சொல்லணும், ஏன் மேலே தான் தப்பு, இதுக்கு முன்னாடி நான் சும்மா விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக மாப்பிள்ளையை விட்டுருங்க, என் பொண்ணுக்கு அப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து புவனேஸ்வரியை மிரட்டுற தோணியில் அவங்க பேசிட்டு போகவும், அவங்க போனதுக்கப்புறமா பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நம்ம என்ன பேசினாலும் அதை காதில் கூட வாங்கிக்கிடாமல் அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே போகிறான், மாப்பிள்ளை எதுக்காக நம்ம தூக்க போகிறோம், எனக்கு தெரியாமல் நீ வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னன்னா அவன் தான் என்னை புரிஞ்சுக்காம பேசிட்டு போறான்னா, நீ என் கூட இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு போற, நான் எதுக்காக நான் மாப்பிள்ளையை தூக்க போறேன், அது மட்டும் இல்லாம அப்படி தூக்குறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குது அப்படின்னு சொல்லவும், சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தானே இந்த பிளானை போட்டு கொடுத்தோம், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப யார் இதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்னமா அந்த மாயா மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கும்போது, என்னமா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா மாயா தான் வந்து அந்த மாப்பிள்ளை தூக்கியிருப்பாளுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கும்போது, அவளுக்கு தான் இந்த திட்டத்தை பற்றியே எதுவுமே தெரியாதுல்ல, அப்படி இருக்கும்போது அவள் எதுக்காக தூக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றுமே புரியலையே என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க.